அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ சண்முகம். ஏற்கனவே வி சண்முகம் ஜோதிடர் பொத்தனூர் என்கின்ற தலைப்பில் யூடியூப் சேனல் நடத்தி வந்தேன். ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த சேனல் நான் நிறுத்திவிட்டேன். ஆகையினாலே இன்றைக்கு புதிதாக அஸ்ட்ரோ சண்முகம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கிறேன். இந்த சேனலுக்கு ஏற்கனவே நீங்கள் அந்த சேனலுக்கு கொடுத்த ஆதரவை இந்த புதிய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் தந்தருள வேண்டும். அதற்காக என் வணக்கத்தினை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ ஆன்லைன் வாயிலாக வீட்டில் இருந்தபடியே ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய செல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். அதேபோல் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ ஜாதகம் எழுத வேண்டும் என்று நினைத்தீர்களானால் அந்த குறிப்பு மட்டும் கொடுத்தால் போதும். மாதம், தேதி, பிறந்த ஊர் இவைகளை கொடுத்து உதவினால் உங்களுக்கு ஜாதகம் எழுதப்பட்டு கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். சரி நண்பர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு ஏற்கனவே இந்த புதிய சேனல் தொடங்கப்பட்டு ராகு கேது பெயர்ச்சி போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த குரு பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு உடனே திருமணம் ஆகும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து விட்டார். இந்த குரு பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் உடனே நடக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக துலா ராசியையும் 7ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் 9ஆம் பார்வையாக கும்பராசியையும் பார்க்கிறார். இந்த 3 ராசிக்காரர்களுக்கு திருமணம் இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடந்தே தீரும். குரு பகவான் துலாம் ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் துலா ராசிக்கு 2-7 கூடிய செவ்வாய் துலா ராசியில் அமர்ந்திருந்தாலும் சரி, அல்லது அந்த துலா ராசிக்கு 2-7 கூடிய செவ்வாய் புத்தி நடந்தாலும் சரி, இந்த துலா ராசி சார்ந்த ஆண் ஜாதகருக்கோ பெண் ஜாதகருக்கோ இந்த ஆண்டு திருமணம் சிறப்பாக நடைபெறும். அதேபோல குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதால் உங்கள் ஜாதகத்தில் குரு 7இல் இருந்தாலும் சரி, அல்லது குரு புத்தி நடந்தாலும் சரி, இந்த கோச்சார குரு தனுசு ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே அந்த தனுசு ராசி சார்ந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த ஆண்டு மிக சிறப்பாக திருமணம் நடந்தேறும்.
கும்பராசியை குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் கும்பராசிக்கு 7 சூரிய பகவான் புத்தி நடந்தாலும் அந்த சூரிய பகவானை கோச்சார குரு பார்த்தாலும் இந்த ஆண்டு சீரோடும் சிறப்போடும் திருமணம் நடந்தே தீரும். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் எந்தவித அல்லல் தொல்லையும் இல்லாமல் திருமணம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மிகச் சிறப்பாக இந்த ஆண்டு திருமணம் நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற இடம் பிரகாசமாக இருக்கும். அதைப்போல் மற்ற ராசிக்காரர்களுக்கு நடக்காதா என்கின்ற ஒரு கேள்வி எழும் இல்லையா? மற்ற ராசிக்காரர்களுக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி புத்தி நடக்கின்ற பொழுது கோச்சார குரு அந்த 7ஆம் அதிபதியை பார்க்கின்ற பொழுதும் 2ஆம் இடத்ததிபதியை பார்க்கின்ற பொழுதும் திருமணம் குடும்பம் அமைந்தே தீரும். இந்த குரு பார்க்க வேண்டும், 7ஆம் அதிபதி புத்தி நடக்க வேண்டும், 2ஆம் அதிபதி சேர்ந்து சிறப்போடு இருந்து நட்பு பெற்று சுபக்கிரக பார்வை பெற்று கோச்சார குருவை பார்க்கின்ற பொழுது மற்ற ராசிக்காரர்களுக்கும் திருமணம் சிறப்பாக நடக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.